அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ் தேர்வுக்கான பாடத்திட்டத்துல இன்னைக்கு நம்ம யூனிட் 2, அதாவது தமிழ் சமூகம் பண்பாடும் தொன்மையும் அப்படிங்கிற ஒரு பகுதியை பற்றி இன்னைக்கு நம்ம அந்த டீகோட்ஸ் பார்க்க போறோம். அதாவது என்னென்ன டாபிக்ஸ்லாம் கேட்டிருக்காங்க, இதுக்கு என்னென்னலாம் நம்ம பகுதிகள் சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத பத்திலாம் இதுல நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி மதிப்பெண்கள் ரொம்ப முக்கியம். 30 மதிப்பெண்கள் கொடுத்துருக்குறாங்க. அந்த மதிப்பெண்ணை எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யூனிட் 2 அதுல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண் கேள்விகள் கிடையாது. பாருங்க, பார்ட் ஏ 10 மார்க் கொஸ்டின் 1ல இருந்து 3ல இருந்து 4, 5, 6, 7 உண்டு. யூனிட் 2ல இருந்து 10 மார்க் கொஸ்டின்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பார்ட் பி, இந்த இதுல பார்த்தீங்கன்னா 10 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. இதுல எனி 3 அவுட் ஆஃப் 5 எழுதணும். 5 கேள்வியில இருந்து 3 கேள்வியை தேர்ந்தெடுத்து எழுத வேண்டும். இந்த பகுதியில நம்ம என்ன பண்ணிக்கலாம், தமிழ்லையோ அல்லது ஆங்கிலத்திலேயோ விடையளிக்கலாம். அதாவது இது ஏன் பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவும் 10 மார்க் கேள்வி தானே, இது 10 மார்க் கேள்வி தானேன்னா, இந்த 10 மார்க் கேள்விகளை நீங்க யூனிட் 1ல இருந்து 8 வரைக்கும் இருக்க அந்த பகுதியை நீங்க இங்கிலீஷ்ல எழுதி ஸ்டார்ட் பண்ணா இங்கிலீஷ்லயே தான் எழுதி கொண்டு போகணும். தமிழ்ல எழுதி ஸ்டார்ட் பண்ணா தமிழ்லயே தான் கொண்டு போகணும். ஆனால் ஒருவேளை இப்ப நான் இந்த பேப்பரை ஃபுல்லுத்தையும் நான் இங்கிலீஷ்ல எழுதியிருக்கிறேன். எனக்கு தமிழ் சொசைட்டின்னு வரக்கூடிய அந்த கேள்வியை மட்டும் நான் தமிழ்ல எழுத முடியுமா அப்படின்னா எழுதிக்கலாம். இங்க லாங்குவேஜ் பிரச்சனை இல்ல. இத ஃபுல்லும் நீங்க இங்கிலீஷ் எழுதிட்டு தமிழ் சொசைட்டி மட்டும் தமிழ் எழுதிக்கலாம். இல்ல இத ஃபுல்லுத்தையும் நீங்க தமிழ்லயே எழுதியிருக்கீங்க, மாத்தி இதை இங்கிலீஷ்ல எழுதலாமா? இதையும் இங்கிலீஷ்ல எழுதலாம். சிலர் இத தமிழ்ல எழுதுறாங்க, இதையும் தமிழ் எழுதிக்கலாம். சிலர் இதை இங்கிலீஷ்ல எழுதுறாங்க, இதையும் இங்கிலீஷ் எழுதிக்கலாம். அவ்வளவுதான். அப்போ இந்த யூனிட் 2ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் விதிவிலக்கு. மத்த எல்லாத்த விட வெயிட்டேஜ் இங்க தான் கூட இருக்கு. பாருங்க, இந்த யூனிட் 5க்கு இணையாக இங்க கேள்வி கேட்கிறாங்க. 5 கேள்விகள் கொடுப்பாங்க. அதுல 3 கேள்விகளுக்கு விடையளிக்கணும். இப்ப 3 x 10 30 மதிப்பெண்கள். தேர்வுல 10% 10 மார்க் கேள்விகள் இதிலே கிடைச்சோம். 100 வேர்ட்ஸ்க்கு இது எக்ஸீட் ஆகக்கூடாது. மொத்தம் 300 வார்த்தைகளுக்குள்ள எழுதி முடிக்கணும். நெக்ஸ்ட் 15 மார்க் கேள்வி. ஸோ 15 மார்க் கேள்வி பார்ட் சில வருது. இதுல பாத்தீங்கன்னா ஈச் செக்ஷன் எனி 2 கொஸ்டின்ஸ் அவுட் ஆஃப் 3 கொஸ்டின்ஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதாவது யூனிட் 1, யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4, யூனிட் 5 இருக்குல்ல, அதுல செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் சி, செக்ஷன் டி, செக்ஷன் இ, செக்ஷன் எஃப், அதுல அதாவது இந்த 15 மார்க் கொஸ்டின் பேட்டர்ன்ல வரும் பொழுது அதுக்கு நீங்க ஒவ்வொன்றிலும் 3 கேள்விகள் இருக்கும். 2 கேள்விகள் எழுதணும். 180 மதிப்பெண்கள். இப்போ இங்க யூனிட் 1, 3, 4, 5, 6, 7 கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இதுல இருந்து மதிப்பெண்கள் யூனிட் 2ல கிடையாது. அப்போ இங்க ஒரு 180, அடுத்தது இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு 30, 180, 210, இங்க ஒரு 90, 300 மதிப்பெண். இப்ப யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் நம்ம 100 வார்த்தைகளுக்குள்ளதான் என்ன பண்ண போறாங்க, எழுத போறோம். 100 வார்த்தைகளுக்குள்ள எழுத போறோம். அதுவும் 3 10 மதிப்பெண் கேள்வி. 5 கொடுத்திருப்பாங்க, 3 எழுத போறோம். ஓகேங்களா? 5 கொடுத்திருப்பாங்க, நம்ம 3 கேள்வி எழுத போறோம். இப்போ 10 மார்க் கேள்வி தான். கட்டுரை வடிவுல இதுல இருக்க போறது கிடையாது. சரி, இப்போ இங்க டாபிக்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே பிரிலிமினரி எக்ஸாம் நீங்க படிச்ச டாபிக்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. இத எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா, இந்த இடத்துல இதுவரைக்கும் ஒரு செக்மெண்டா பிரிச்சுக்கலாம். 1, அதுக்கப்புறம் இதுல இருந்து உங்களுக்கு இது வரைக்கும் 2வது டாபிக், அடுத்தது இந்த டாபிக் 3, நீதி கட்சியில இருந்து தந்தை பெரியார் ஆணைகள் 4, இங்க 5, அடுத்தது இங்க 6. மொத்தம் ஒரு 6 பகுதிகளாக இதை நம்ம பகுத்து இதை பார்க்கலாம். இதுல ஏற்கனவே முதல் 4 பகுதிகள் வரைக்கும் பிரிலிம்ஸ் நல்லா படிச்ச ஏரியா தான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, பண்டைய தமிழ் சமூகம். தமிழ் சமூகம்ங்கிறது பொதுவா சங்கம் ஏஜ்ல உள்ள தமிழ் சமுதாயத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம புக் போட்டிருக்கிறோம். இருந்தாலும்
இதுல என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சமூகத்தினுடைய இனவியல் வரலாற நல்லா படிக்கிற மாரி இருக்கும். எத்னிக் ஸ்டடி அப்படிங்கிறது இருக்கு. லிங்குவிஸ்டிக் ஸ்டடி. மொழியியல் வரலாற்றையும் இந்த இடத்துல தெளிவாக படிக்க வேண்டும். இது போக பண்டை தமிழர் சமூகம். சமூகம்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? சொசைட்டில என்னென்ன சொசைட்டில அவங்களுடைய உணவு என்ன? அவங்களுடைய கலாச்சாரம் என்ன? ஆடை என்ன? அணிகலன் என்ன? விழாக்கள் என்ன? திருவிழாக்கள் என்ன? கொண்டாட்டங்கள் என்ன? அவங்க என்ன மாதிரியான இசையை ரசித்தார்கள்? இப்படின்னு ஒவ்வொரு விதமாக அத பிரிச்சு பார்க்கலாம். தமிழர்களின் வணிகம் அப்படின்னு பார்க்கலாம். தமிழர் வணிகம்னு நெறைய ரெஃபரன்ஸ் பார்க்கணும். தமிழர்கள் எப்படிலாம் வணிகம் செஞ்சாங்க? இலக்கியத்துல என்னென்ன குறிப்புகள் இருக்கு? புறநானூறு என்ன சொல்லுது? பரிபாடல் என்ன சொல்லுது? அகநானூறு என்ன சொல்லுது? பத்துப்பாட்டு என்ன சொல்லுது? எட்டுத்தொகை என்ன சொல்லுது? இது எல்லாத்தையும் படிக்கணும். அதுக்கப்புறம் வணிகம் முடிஞ்சோனே தமிழரின் உறவுமுறை, குடும்ப கட்டமைப்புகள் எப்படி இருந்துச்சு? தமிழர்களின் திருமண வாழ்வு எப்படி இருந்துச்சு? தமிழரின் உணவு பழக்கம், என்னென்ன உணவுகளை உண்டார்கள்? இப்படின்னு சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணிட்டே போனா, இந்த பண்டைய தமிழ் சமூகம்ங்கிறத டீகோட் பண்ணாலே, இதுவே பார்த்தீங்கன்னா, ஒரு 20, 30 பக்கத்துக்கு இதுல விஷயங்கள் இருக்கு. பொதுவா 6லிருந்து 12ஆம் வகுப்பு புத்தகங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, பண்டைய தமிழரின் வாணிகத்தை பத்தி தெளிவா குடுத்திருப்பாங்க. வாணிகம் எப்படி செஞ்சாங்க? அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊரும், பேரும் பத்தி குடுத்திருப்பாங்க. எப்படிலாம் ஊரும், பேர் இருந்துச்சு? மக்களுடைய உணவு பழக்கவழக்கங்கள் எப்படி இருந்துச்சு? உமணர்கள் என்ன செஞ்சாங்க? மக்களுடைய பொழுதுபோக்கு அம்சம் என்ன இருந்துச்சு? கலை எப்படி அவங்களுடைய கலை வாழ்வியலில் கலந்திருந்தது? அது எல்லாத்தையுமே நம்ம வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி படிக்கணும். பொதுவா 10 மார்க் கேள்வி அப்படிங்கும்போது, ஒரு சின்ன ஏரியாவ மட்டும் குடுத்து அப்படியே கேட்க மாட்டாங்க. வாய்ப்பு கம்மி. ஒரு சின்னதா ஒரு பாயிண்ட் அவுட் பண்ணி இது என்ன அப்படின்னு கேட்க மாட்டாங்க. ஒரு அம்சமாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு தான் வாய்ப்பு அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு பண்டைய தமிழ் சமுதாயத்துல வாழ்ந்த மக்களுடைய அந்த கடல் வாணிபத்தை பற்றி சிறு குறிப்பு வரைக. இப்படி கேட்கலாம். அப்போ கடல் வாணிபம் பத்தி நீங்க தெரிஞ்சது எல்லாத்தையும் எழுதுற மாரி இருக்கும். கடல் வாணிபம் அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் இலக்கியத்துல நம்ம குடுத்துட்டு, தமிழ் இலக்கியத்திலே மிக பழமையான இலக்கியமான தொல்காப்பியத்திலேயே பல இலக்கிய குறிப்புகள் இருக்கு. நம்மளே சொல்றோம். "முன்னீர் வழக்கம் மகடுவோடு இல்லை" என்று இலக்கியம் சொல்லும்போது, முன்னீர் என்பது கடலை குறிக்கக்கூடியது. கடல் வாணிகத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பவ்வம், புணரி, வாரணம் அப்படின்னு பல பெயர்கள் கடலை குறிக்க மட்டுமே வச்சிருக்கிறாங்க. இது போக கடல் மட்டும் இல்லாமல் கப்பலை குறிக்க திமில், அம்பி, பக்கரி, ஓடம், ஓடை ஏகப்பட்ட பெயர்கள பயன்படுத்தியிருக்காங்க. கப்பல் கட்டுமானத்தை பற்றி எழுதுவதற்கு கப்பல் சாத்திரம் என்ற ஒரு நூல் இருக்கு. மணிமேகலையில பார்த்தீங்கன்னா, காந்த ஊசியை பயன்படுத்தியதற்கான செய்தி இலக்கியங்கள் கிடைக்கும். இதுக்கப்புறம் யவனர்கள் வந்தது போனதற்கான இலக்கிய குறிப்புகள் அகநானூறு என்ற இலக்கியத்தில் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்று குறிப்புகள் குடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேக்க பேரரசுகள்லயும் சரி, எகிப்துடைய இளவரசி கிளியோபட்ரா கூட தன்னுடைய விருப்பமான அணிகலன்கள்ல ஒன்றாக கொற்கை முத்தை தான் விரும்பி அணிந்திருந்தார்கள் என்ற செய்தியெல்லாம் கேட்கிறோம். அதுக்கப்புறம் பட்டினப்பாலை சோழ மன்னர்களுடைய கடற்கரையில் அவர்கள் காவிரி பூம்பட்டில் செய்த வணிகத்தை பத்தி சொல்லியிருக்கேன். இப்படி வந்து ஒரு கோர்வையா கொண்டு போய் 10 மார்க்குக்கு எழுதுறதுக்கு நெறைய என்ன இருக்கு சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதலாம். ஸோ இது வந்து தமிழ் சமுதாயம். இது ஒரு பெரிய யூனிட். ஒரு வார்த்தை தான் குடுத்துருக்காங்க. தமிழ் சமுதாயம் அவ்வளதான். ஆனா தமிழ் சமுதாயத்த பத்தி நெறைய கேட்கணும். தொண்டைய த பண்டைய தமிழ்நாடு மக்கள்ல வாழ்ந்த அவங்களுடைய வாழ்வியல்ல விளையாட்டு என்பதற்கான முக்கியத்துவம் என்ன? இப்போ விளையாட்டுன்னா என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அத நீங்க சொல்லலாம். கலங்கு, அம்மானை, நீராடல், ஊசல், ஏகப்பட்ட பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டல், புனலாடுதல், வீர விளையாட்டு இருக்குது. காளைகள் அடக்குதல், மற்போரு, விற்போரு எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணி அங்க எழுதுற மாரி இருக்கும். அப்போ பண்டைய தமிழ் சமுதாயம்னு சொன்னாங்கன்னா, ஒரு சமூகம்னு எடுத்துக்கிட்டா அதுல என்னென்ன அம்சத்தலாம் நம்ம பார்ப்போம்? அந்த மக்களுடைய பேரு, அவங்களுடைய பிரிவு, தெய்வம், வழிபாடு இப்படி கூட கேட்கலாம். பண்டைய தமிழர்களின் வாழ்வியல் திணை வழிபாட்டை பற்றி சிறுகுறிப்பு வரைகன்னு கேட்கலாம். திணை வழிபாடுங்கிறது என்ன? அப்போ சங்ககால மக்களுக்கு வந்து எந்த மதத்தையும் தனியாக பின்பற்றவில்லை. அவர்கள் ஒவ்வொரு திணையும் சார்ந்து வாழ்ந்ததால 5 திணைக்கும் தனியா கடவுள் இருந்தாங்க. அதுல குறிஞ்சி திணைன்னு போட்டீங்கன்னா, குறிஞ்சி திணைக்கு மாயோன் என்று சொல்லக்கூடிய முருகனை வந்து கடவுளா சேயோன் என்று சொல்லக்கூடிய கடவுளை வழிபட்டார்கள். முல்லை திணைக்கு மாயோன் என்ற ஒரு கடவுள் இருந்தாரு. அதுக்கப்புறம் மருதத்துக்கு இந்திரன் என்கின்ற கடவுள் இருந்தார். இந்திரனுக்கு இந்திர விழா எடுத்தாங்க. உங்களுக்கு நெய்தல் நிலத்திற்கு வருண பகவான் இருந்தார். அவங்களுக்கு என்னென்ன விழா? கொற்றவைக்கு வந்து பாலை நிலத்தில இருந்தாங்க. இப்ப குறிஞ்சின்னு எடுத்துட்டீங்கன்னா, வேலன் வெறியாட்டு விழா போன்ற விழாக்கள் நம்ம கொண்டாடப்படுகிறது. வேற என்னெல்லாம் அங்க சிறப்பம்சம் இருந்துச்சு? அப்போ முல்லை திணையில என்னென்னலாம் கொண்டாடினாங்க? இப்படி நீங்க எழுதுனீங்கனாலே இதுல ஒரு பெரிய டாபிக் இது. பொதுவா சிம்பிளா சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழ் சமூகம்னு. இங்கிலீஷ்ல இந்த டாபிக்க பார்த்தீங்கன்னா, ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டி அவ்வளதான். அதிலே எல்லாம் வந்துருது. அதிலே எல்லாம் வந்துருது. உறவு முறைகள பத்தி எழுதுனா எழுதணும். பண்டைய தமிழர்களுடைய அளவியல் முறைய பற்றி எழுதுக. எப்படி எப்படி அவங்களுடைய வாழ்க்கையில வந்து கணிதம் பயன்பட்டுச்சு? ஒரு பாட புத்தகத்திலே தமிழ் பாட புத்தகம் 9ஆம் வகுப்புல குடுத்திருக்கான். 1 மா, 2 மா, 3 மா, 1/4 வீசம், 3/4 வீசம், அரை வீசம் இந்த மாரி குடுத்திருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணி இங்க வந்து ஏன்ஷியன்ட் தமிழ் சொசைட்டில நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ 2வது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, தொல்லியல் ஆராய்ச்சி. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அரிக்கமேடு,
ஆதிச்சநல்லூர், கீழடி பற்றி படிங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 மட்டும் படிச்சா போதுமான இது ஸ்பெஷல் ரெஃபரன்ஸ் தான். தொல்லியல் அகழ்வாராய்ச்சி ஆதாரம்னு சொல்லிட்டு அரிக்கமேடு, ஆதிச்சநல்லூர், கீழடிய மட்டும் படிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அரிக்கமேடு அகழ்வாராய்ச்சி ஸ்டார்ட் பண்ணி மார்ட்டிமர் வீலர்ல இருந்து இன்னைக்கு உள்ள அப்டேட் வரைக்கும் ஆதிச்சநல்லூர், கீழடி இது ரொம்ப முக்கியமான 3 பகுதியை சொல்லியிருக்காங்க. இது போக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம், தமிழ்நாடோட தொல்லியல் துறை, சமீப காலமாகவே பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் மேற்கொண்டு அதையும் கொஞ்சம் படிச்சுக்கணும். ஸோ இது 2ம் சேர்த்து ஒரு டாபிக். நல்ல ஒரு பெரிய டாபிக்கா குடுத்திருக்காங்க. சின்ன டாபிக் கிடையாது. நல்ல பெரிய டாபிக்கா குடுத்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சங்க இலக்கியம், சங்கம் லிட்டரேச்சர்ன்னு குடுத்திருக்காங்க. சங்க இலக்கியம். ஸோ அதுலயும் செம்மொழி தமிழ் அப்படின்னு குடுத்திருக்காங்க. அதாவது சங்க இலக்கியம் என்ற ஒரு வார்த்தையை கொடுக்கும்பொழுது, சங்க இலக்கியம் என்பதற்கு பொருள் என்ன? அப்படின்னா, சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள். சங்க காலத்துல எழுதப்பட்ட இலக்கியங்கள் என்ன இலக்கியங்கள் இருக்கு? 14 மேற்கணக்கு நூல்களும், 14 கீழ்க்கணக்கு நூல்களும். அவ்வளவுதான். இது போக இதற்கு பின்னாடி வரக்கூடிய காப்பியங்கள், இது போக பக்தி இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் இதெல்லாம் படிக்க வேண்டாம்னு அர்த்தம். சங்கம் லிட்டரேச்சர்னா அத மட்டும் படிக்கணும். கிளாசிக் தமிழ்ங்கிறாங்க. அதாவது செம்மொழி தமிழ். ஸோ தமிழை வந்து ஏன் செம்மொழியாக அறிவிக்கணும் அப்படின்னு ஒரு பல அறிவியல் பெருமக்கள் நடத்திய ஆய்வுக்கு பிறகு 2004ஆம் ஆண்டு இந்தியாவுல முதல் மொழியாக செம்மொழி அறிவிக்கப்பட்டது. போன கடந்த சமச்சீர் 10ஆம் வகுப்பு புத்தகத்த எடுத்து பார்த்தீங்கன்னா, முதல் யூனிட்ல செம்மொழி தமிழ் அப்படின்னு ஒரு பாட புத்தகத்துல பாடமாக இருக்கும். தமிழ்ல மட்டும் தான் இருக்கும். அதுல நீங்க படிச்சீங்கன்னா, மனவை முஸ்தபா என்பவர் ஒரு மொழி வந்து ஒரு செம்மொழியாக இருப்பதற்கு எத்தனை கூறுகள் அவசியம் என்பதை பற்றி விளக்கி சொல்லியிருப்பார். அது எல்லாமே தமிழ்ல இருக்குங்கிறாங்க. அவ்வளோதான் அந்த மேட்டர் முடிஞ்சு போச்சு. அந்த தமிழோட 10த் புக்ல உள்ளத ஓப்பன் பண்ணி படிச்சீங்கன்னா, விஷயம் முடிஞ்சு 1 1/2 பக்கம் இருக்கு அவ்வளோதான். கேள்வி அவ்வளோதான் கேட்க முடியும். தொன்மைங்கிறாங்க, தூய்மைங்கிறாங்க, தாய்மைங்கிறாங்க. இப்படி ஒரு கேரக்டர்ஸ குடுத்திருக்கிறாங்க. அத படிக்கணும். தொன்மையானதா இருக்கணும் முதல்ல ஒரு மொழி. இப்ப தமிழ் மொழி உலகத்திலே தொன்மையான மொழிகள்ல அதுவும் ஒன்று. தாய்மையான மொழி. இதிலிருந்து பல கிளை மொழிகள் பிரிஞ்சு போயிருக்கணும். தூய்மையான மொழி. அது வந்து தமிழ் மொழி வந்து பிற மொழிகள்ல உள்ள இலக்கண எழுத்துக்களையும், சொற்களையும் கலந்ததையும் ரிமூவ் பண்ணிட்டா கூட தமிழ் மொழி இயங்க முடியும். இந்த தமிழ் கிளாசிக் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளான ஒரு டாபிக். பழைய 10த் புக். புதுசா தேடி பிரயோஜனம் இல்ல. பழைய 10த் புக்ல குடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இத முடிச்சுட்டீங்கன்னா, இதுவே கொஞ்சம் பெரிய ஏரியா. ஏன்னா 14 கீழ்க்கணக்கு, மேல் கணக்குலாம் படிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அத ரெஃபரன்ஸ் எடுத்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் இலக்கியங்கள எழுதுனது. டைரக்ட்டா ஆப்ஜெக்டிவ் மாரி உங்களுக்கு பிரிலிம்ஸ் மாரி கேட்க போறது கிடையாது. 17 மேற்கணக்கு நூல்கள்ல உள்ள எல்லாத்தையும் வரிசையாக எல்லாத்தையும் ஆசிரியர் பேரு எல்லாத்தையும் சேர்த்து எழுது. அப்படிலாம் உங்களுக்கு கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இலக்கியங்கள் அகம், புறம் என்று பிரிஞ்சிருக்கு. இப்ப சங்க இலக்கியங்கள்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வரலாற்று செய்திய கேட்பாங்க. இப்போ உதாரணத்துக்கு, பண்டைய காலத்துல வந்து மக்களுடைய அ போர் திறம் எப்படி இருந்தது? அப்படிங்கிறத பத்தி புறநானூறு சொல்லக்கூடிய செய்தி என்ன? தொகுத்து எழுது. இல்லன்னா தமிழ் வாழ்வியல்ல வந்து கலந்திருக்கக்கூடிய வீரத்தையும், கொடையையும் பற்றி புறநானூறு எடுத்து இயம்புகிறது. கருத்து தெரிவிக்க அப்படின்னு குடுப்பாங்க. யாதும் ஊரை யாவரும் கேளீர். இந்த வார்த்தைகள் விளக்கக்கூடிய பொருளை புறநானூற்றின் வழியின்று விளக்குக. அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸா கேட்கலாம். சங்க இலக்கியம்னா, சங்க இலக்கியத்த வச்சு டைரக்ட்டா அப்ஜெக்டிவா கேட்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு 10 பாட்டு நூல்கள்ல உள்ள 10யும் சொல்லி அதில உள்ளத ஃபுல்லத்தையும் ஆசிரியர் பேரு, நூல் குறிப்பெல்லாம் வரிசையா சொல்லுங்க அப்படிங்கிற மாரி கொஸ்டின்ஸ் கேட்க வாய்ப்பு கிடையாது. அப்படி கேட்க மாட்டாங்க. ஏன்னா சங்க இலக்கியத்தில அகநூல்கள், புறநூல்கள்னு 2ஆக இருக்கு. இப்போ புறநூல்கள்ல இருக்கக்கூடிய அம்சங்கள எடுத்து எழுதுகன்னு சொல்லி கேட்கலாம். அகநூல்கள்ல உள்ள அம்சங்கள எடுத்து எழுதுகன்னு கேட்கலாம். அகநூல்களே பார்த்தீங்கன்னா, இறைச்சி என்கின்ற ஒரு உட்பொருளை உட்படுத்தி எழுதியிருப்பாங்க. இறைச்சி, உள்ளுறை, உவமைலாம் பயன்படுத்தியிருப்பாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத எழுத சொல்லலாம். இது இங்கிலீஷ்ல எழுதுறது கஷ்டமா இருக்குங்கிறனால தான், மேல இருந்து 1, 3, 4, 5 யூனிட் எழுதினவங்களுக்கு கூட இந்த இடத்துல இங்கிலீஷ்ல எழுத வேண்டாம். தமிழ்ல கூட எழுதிக்கலாம்னு குடுத்துருக்காங்க. உள்ளுறை உவமை, இறைச்சி போன்ற பல்வேறு யுத்திகளை பயன்படுத்தி இலக்கியங்கள் எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதோடைய சிறப்பு என்ன அப்படின்னு கூட கேட்கலாம். இல்லன்னா உலகத்திலே மிக நீண்ட எழுதப்பட்ட இலக்கியத்தை கொண்ட நூல் நம்ம தமிழ் நூல் தான். தமிழ் நூல்கள் தான். அந்த தமிழ் நூல்களுடைய அந்த செழுமையை சங்ககால இலக்கியத்தின் வழிநின்று விளக்குக அப்படின்னு கேட்கலாம். இல்ல உலக தத்துவ கோட்பாடுகளை தமிழ் இலக்கியங்கள், சங்க இலக்கியங்கள் கொண்டுள்ளது. கருத்து தெரிவிக்க அப்படின்னு கேட்கலாம். நீர் மேலாண்மையை பற்றி சங்க இலக்கியமான புறநானூறில் காணப்படும் செய்திகள் என்ன? இப்படி கேட்கலாம். இப்போ ஒரு வாட்டர் மேனேஜ்மென்ட் பத்தி இருக்கு. குடபுலவியனார் என்பவர் பாண்டியன் மன்னன் நெடுஞ்செழியனிடம் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு பாடல் கூட இருக்கு. அப்போ நீர் மேலாண்மை பத்தி என்ன சொல்லியிருக்கு? நிர்வாகத்த பத்தி என்ன சொல்லியிருக்கு? வெட்சி கரந்தை, காஞ்சி வஞ்சிலாம் பத்தி என்ன சொல்லியிருக்கு? இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்.
அதே சங்க இலக்கியங்கள்ல தான் பார்த்தீங்கன்னா, வணிகத்தை பற்றியுள்ள குறிப்புகள் இருக்கு. இப்ப அப்படின்னு கேட்கலாம். இல்லன்னா கடையேழு வள்ளல்களை பற்றி சங்க இலக்கியங்கள் உள்ள குறிப்புகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்கும். அப்போ சங்க இலக்கியம்னா, நீங்க இலக்கியத்த எழுதணுங்கிற அவசியமே கிடையாது. லிட்டரேச்சர்ஸ் படிச்சு அந்த இலக்கிய வார்த்தைகள்லாம் எழுதணுமா? தெரிஞ்சிருந்தா பிளஸ்ஸு. தெரியலைன்னா, அத பத்தி பேசிக்ஸ் தெரிஞ்சா கூட போதும். ஸோ செம்மொழி தமிழ்ங்கிற வார்த்தைக்கும் இதத்தான் நான் சொன்னேன். மனவை முஸ்தபா அவர் சொன்னத பத்தி குடுத்திருப்பாங்க. சரி இதோட முடிஞ்சது. இப்ப திருக்குறள். மானுட வாழ்விற்கான வாழ்க்கை நெறி, அன்றாட வாழ்வில் பொருந்துதன்மை, நீதித்துறையிலும், நிர்வாகத்துறையிலும் திருக்குறளின் வழிகாட்டி நெறிமுறைகள், ஒட்டுமொத்த மனிதகுல மேன்மைக்கு ஒருங்கிணைப்பிற்கு திருக்குறள் தரும் தத்துவ எப்படி கேட்டாலும் திருக்குறள்ல அறத்துப்பாலையும், பொருள்பாலையும் படிக்கணும்னு அர்த்தம் அவ்வளவுதான். ஏன்னா, நீங்க இங்க நீதித்துறை, நிர்வாகத்துறை ஏதாவது சொல்லிட்டு கடைசில இங்க என்ன சொல்லிர்றாங்க, ஒட்டுமொத்த மனிதகுல மேன்மைக்குன்னா, அறம், பொருள், இன்பம் எல்லாமே திருவள்ளுவர் எழுதின தத்துவங்கள் தானே. திருவள்ளுவர் அறத்துப்பாலையும், பொருட்பாலையும் மட்டும் தான் நான் தத்துவத்த வச்சிருக்கேன். இன்பத்துப்பால்ல தத்துவமே வைக்கலன்னு அவர் சொல்லல. ஸோ இதுக்கு அர்த்தம் என்ன அப்டின்னா, திருக்குறள் 1330 நீங்க படிக்கணுங்கிறது தான் அதோடைய டைரக்ட் மீனிங். இப்போ கொஞ்ச நாளுக்குள்ள இந்த திருக்குறள்ல மட்டுமே 300 கேள்விக்கு 200 மார்க்கு கேட்பாங்க அப்டின்னா, நீங்க அத பண்றதுல ஒரு சாத்தியக்கூறு இருக்கு. ஒரு நியாய தர்மம் இருக்கு. இன்னும் இருக்கிற ஒரு 50 நாள்ல இந்த டாபிக்ல மொத்தமே 30 மதிப்பெண்கள் தான் கேட்கப் போறாங்க. அதுலயும் திருக்குறள்ல இருந்து ஒரு கேள்வி கேட்டாலும் கேட்கலாம். அப்டின்னாலும் சார் 5 கொஸ்டின் இருக்குது. நான் அதுல 3 கொஸ்டின் தான் எழுதப் போறேன். இந்த திருக்குறள ஸ்கிப் பண்ணிட்டு போறேங்கிறவங்க கூட போவாங்க. ஏன்னா, இங்க 5ல 5 எழுதணுங்கிற கட்டாயம் கிடையாது. இப்ப திருக்குறள்ல இருந்து ஒரு கேள்வி தான் கண்டிப்பா கேட்க முடியும். 2 கேள்வி கேட்க முடியாது. இப்போ திருக்குறளை பற்றி பேசிக்கா நீங்க அடிப்படையாக தெரிந்த திருக்குறள வச்சு மேனேஜ் பண்ணி இந்த இடத்துல எழுதலாம். முதல் டாபிக்கே பாருங்க. மானுட மேன்மைக்கான வாழ்க்கை நெறி. அதாவது திருக்குறள்ல சொல்லியிருக்கக்கூடிய ஒழுக்கத்த பத்தி இவங்க கேட்கிறாங்க. திருக்குறள்ல புறம் கூறாமை, பொய் பேசாமை, அதானே கைடன்ஸ் ஃபார் எ வே ஆஃப் லைஃப் டூ ஹியூமன் எலிவேஷன். மனித வாழ்க்கையோட உயர்வுக்கு திருக்குறள் சொல்லக்கூடிய வழி என்னன்னு கேட்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜுடிஷியரி அண்ட் டே டு டே லைஃப். நீதித்துறைக்கும், நிர்வாகத்துக்கும் திருவள்ளுவர். நிர்வாகத்தை பற்றி திருக்குறள்ல சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள் என்ன? அதாவது அரசு பணியில இருக்கக்கூடியவங்க நேர்மையாக இருக்கணுங்கிறதுக்காக தான் திருக்குறளையே படிக்க சொல்றாங்க. திருக்குறள்ல இருக்கக்கூடிய பல்வேறு வார்த்தைகள பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அதான் சொல்லியிருப்பாங்க. கல்வியின் இன்றியமையாமை, கல்லாமையுடைய கொடுமை, நிர்வாகத்துக்கு பார்த்தீங்கன்னா, "ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாது அகலக்கடைன்னு" வள்ளுவர் சொல்றாரு. வரக்கூடிய வழி சிறிதாக இருந்தாலும் கவலைப்படாதே, போகக்கூடிய வழியை பெரிதாக்காது. இப்ப கவர்ன்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிள்க்கு சொல்றேன். கவர்ன்மெண்ட் பார்த்தீங்க அப்டின்னா, ஒரு 5,00,000 கோடி கடன வச்சிருக்காங்க. அடுத்து 6,00,000 கோடி கடன், 7,00,000 கோடி, 8,00,000 கோடின்னு கவர்ன்மெண்ட் கடன் மேல கடனா வாங்கிக்கிட்டே இருக்காங்க. இதுவே நிர்வாகத்துக்கு சரியா? வள்ளுவர் கடன் வாங்கி செலவு பண்றத ஆதரிக்கிறாரா? அப்டின்னு கேட்டீங்கன்னா, அந்த இடத்திலே அடிபட்டு போயிரும். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு? "ஆகாறு அளவிட்டிதாயினும் கேடில்லை போகாது வகளக்கடைங்கிறார்." வரக்கூடிய வருமானம் குறைவா இருந்தா கூட கவலைப்படக்கூடாது. செலவு அதிகமா இருக்கக்கூடாதுங்கிறார். ஆனா, இன்றைய சூழ்நிலை அப்படியே இருக்கு. இப்ப திருக்குறள் டே பை டே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு அங்க பயன்படுது. ஒரு சாதாரண ஒரு குறள சொன்னோம்னா, அங்க பயன்படுகிறது. ஒரு அமைச்சர் எப்படி இருக்கணும்? ஒரு முதல்வர் எப்படி இருக்கணும்? ஒரு ஆளுநர் எப்படி இருக்கணும்? நீதிபதி எப்படி இருக்கணும்? அன்றைய காலகட்டத்துல அரசன் தான் எல்லாமேங்கிறனால அரசன பத்தி சொல்லியிருக்கிறாரு. "காட்சிக்கு எளியன் கடுஞ்சொல்ல நல்லேனல் மீக்கூறும் மன்னன் நிலம்" அப்படிங்கிறார். ஒரு அரசன் பார்க்க எப்படி இருக்கணுமா? காட்சிக்கு எளியவனாக இருக்க வேண்டும். இவன பார்த்தா அரசனா? இவர் அரசரா? அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இருக்கும். "கடுஞ்சொல்ல நல்லேனல்" அப்படிங்கிறார். கடுமையான சொற்களை பயன்படுத்த மாட்டான் என்று இருக்க வேண்டும். அவனை தான் புகழ்ந்து இந்த உலகம் கூறும். நீதியை பற்றி என்ன வள்ளுவர் சொல்றாரு? தவறான நேரத்தில் வழங்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமம். நீதியை பத்தி சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி. தாலாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு. எவ்வளவு நீதியை பற்றிய குறள்கள் இருக்கு. அவங்க என்ன கேட்க போறாங்க? பர்ட்டிகுலர் ஒரு அதிகாரத்த கேட்டு அதில உள்ள 10யும் எழுதுன்னு சத்தியமா கேட்க போறது கிடையாது. கேள்வி என்னவா இருக்க போது? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகம் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்வாகத்துக்கும், திருக்குறள்ல உள்ள கருத்துக்களும் எந்த அளவுக்கு ஒத்துப்போகுது? உன்னுடைய கருத்த தெரிவிக்கவும். கமெண்ட் அப்படின்னு கேட்கலாம். இல்ல திருக்குறள்ல இருக்கக்கூடிய நீதித்துறை பற்றிய சிந்தனைகளை தொகுத்து எழுதுக அப்படின்னு கேட்கலாம். அப்படிதான் கேட்க முடியும். அடுத்தது மேல ஹியூமன் எலிவேஷன்னால எல்லாமே வந்துருச்சு அங்க. மனிதனுடைய முயற்சினா கடவுள் வாழ்த்துல இருந்து எல்லாமே மனுஷனுடைய இதுக்கு தான் வந்துருச்சு. அட்மினிஸ்ட்ரேஷன்னா கூட கொஞ்சம் பிரிக்கலாம். இப்ப நீர் மேலாண்மை பத்தி 2வது அதிகாரத்துல வள்ளுவர் சொல்லியிருக்காரு. இப்ப திருக்குறள்ல காட்டிருக்கக்கூடிய நீர் மேலாண்மையின் அத்தியாவசியத்தை பற்றி இங்க ஒளிரூட்டுக அப்படின்னு கேட்கலாம். ஹைலைட் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அப்ப நீங்க சொல்லலாம், "விண்ணின்று பொய்ப்பின் இருநீர் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி" என்று வள்ளுவர் சொல்றாரு. வானத்தில் இருக்கக்கூடிய மழை பொழியவில்லை என்றால், இங்க இருக்கிற அனைவருக்கும் பசி உழற்றிவிடும் என்று வள்ளுவர் சொல்றாரு. அப்படின்னு நம்ம அத ஹைலைட் பண்ணி கோட்டா என்ன பண்ணலாம்? கொண்டு போய் ஒரு திருக்குறள் எழுதி விளக்கம் குடுத்து கொண்டு போலாம். அட்மினிஸ்ட்ரேஷன்ல அது ஈஸி. தனி மனித வாழ்க்கைக்கு தான் வள்ளுவரே எழுதியிருக்காரு. இந்த வார்த்தைய பாருங்க. கைடன்ஸ் ஃபார் வே ஆஃப் லைஃப் டூ ஹியூமன் எலிவேஷன்.
மனிதனோட உயர்வுக்கு தானங்க திருக்குறள் எழுதியிருக்காரு. அறமும், பொருளும், இன்பமும். அப்ப 1330 குறளையும் படின்னு அதுக்கு அர்த்தம் அவ்வளோதான். எதனாலும் கேட்கலாம் இல்லையா? எத பற்றினாலும் அத கேட்க முடியும். கடவுள் வாழ்த்துல இருந்து எல்லாமே அதுல பொருந்தும். ஸோ 3வதா சொல்லியிருக்கு பிலாசபிக்கல் தாட்ஸ் லே டவுன் பை திருக்குறள் இன் த பெட்டர்மென்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் த ஹோல் ஹியூமனிட்டி. ஸோ ஒரு மனிதனை மனிதன் ஒற்றுமையாக பாராட்டுவதற்கு திருக்குறள்ல சொல்லப்பட்டுள்ள அனைத்து கருத்துக்களையும் தொகுத்து தத்துவங்களையும் தொகுத்து படிக்க வேண்டும். இன்னைக்கு மனிதன் என்ன பண்றோம்? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம். நீ அந்த ஜாதி, இந்த ஜாதி. வள்ளுவர் என்ன சொல்றாரு? பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான் என்று சொல்கிறார். இப்ப இதெல்லாம் மனிதனை ஒன்றுபடுத்துவதற்காக அவர் சொல்லி எல்லா மனிதனும் ஒன்றுதான் அப்படிங்கிறார். அப்போ எல்லாருக்கும் நம்ம உதவி செய்யணும். எல்லாரும் ஒன்றாக வாழ வேண்டும் என்பது எனக்கு. இப்ப இது சொன்னா திருக்குறள வந்து நம்ம இத ஒரு பாயிண்ட்டா எடுத்துக்கிட்டோம்னா, திருக்குறள பத்தி எழுதலாம். இது நமக்கு ஒரு பெரிய ஒரு பிளஸ் என்னன்னா, கட்டாய தமிழ்ல நீங்க திருக்குறள படிச்சு தான் ஆகணும். அப்படிங்கும்போது, இங்க படிச்சீங்கன்னா அங்க படிக்க தேவையில்ல. அங்க படிச்சா இங்க படிக்க தேவையில்ல. ஸோ இந்த டாபிக்கோட முடிஞ்சுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது 19ஆம் மற்றும் 20ஆம் நூற்றாண்டில் சமூக அரசியல் இயக்கங்கள். 2ஆ படிக்கணும். சமூக, அரசியல் 2க்கும் வேற வேற வித்தியாசம் இருக்கு. பொதுவா சோசியோ பொலிட்டிக்கல்ம்பாங்க. அது எப்படி வருதுங்கிற வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, சோசியல் பிளஸ் பொலிட்டிக்கல். இதுல என்ன படிக்கும்? இதுல சோசியல் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வெறுமனே சமுதாயத்தில் உள்ள அப்லிஃப்ட்மென்ட்க்காக ஏற்படுத்தப்பட்ட இயக்கங்கள். உதாரணத்துக்கு வள்ளலாருடைய இயக்கம். வள்ளலாருடைய இயக்கம் படிக்கிறீங்க. அப்புறம் வைகுண்ட சுவாமியுடைய இயக்கங்கள் படிக்கிறீங்க. அரசியல் சாராத இயக்கங்கள் எல்லாமே சமூக மேம்பாட்டுக்கு இருந்துச்சுன்னா, அதெல்லாம் சோசியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ்ன்னு பார்க்கும் பொழுது, ரெட்டைமலை சீனிவாசன் பார்க்குறீங்க, எம்.சி. ராஜா பார்க்குறீங்க, அதுக்கு அயோத்திதாச பண்டிதர் பார்க்குறீங்க. இவங்கலாம் நெறைய இயக்கங்களை தோற்றுவித்து மக்களை அரசியலில் ஈடுபடச் செய்தவர். இப்ப சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் 19, 20 200 வருடங்கள்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீங்க தொகுத்து இங்க படிக்கிற மாதிரி. ஸோ இதுல எல்லாமே இம்பாக்ட் தான் கேட்பாங்க. ஏன்னா இது வந்து முடிஞ்சு போன ஒண்ணு. இப்போ போயிட்டு நம்ம மறுபடியும் வள்ளலாரை பற்றி எழுது, இரட்டைமலை சீனிவாசனை பற்றி எழுதுன்னு கேட்க மாட்டாங்க. அதோட தாக்கம் எப்படி இருந்துச்சுங்கிற மாரி கேள்விகள் அதிகமா இருக்கும். இம்பாக்ட்ட தான் அதிகமா படிக்கணும். அப்போ பொதுவா இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக பங்காற்றிய முக்கியமான 20ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஆளுமைகளை பற்றி, அவர்களின் தாக்கங்களை பற்றியும் எழுதுக அப்படின்னு கேட்கலாம். இல்ல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வகுப்புவாத பிரதிநிதித்துவ ஆணை கொண்டு வருவதுல வந்து சமூக மேம்பாட்டு இயக்கங்கள், அரசியல் இயக்கங்கள் பெரும் பங்களிப்பு அளித்தன. கருத்து தெரிவிக்கவும். அப்படிங்கிற மாரி ஒரு ஜெனரிக்கான ஒரு கொஸ்டின் தான் அந்த இடத்துல கொண்டு வந்து வைக்க முடியும். அப்ஜெக்டிவ் பேஸ் பண்ண ஒரு கொஸ்டின் மாரி இங்க வைக்க முடியாது. அதிலேயே அவங்க ஸ்பெசிஃபிக்கா என்ன சொல்றாங்கன்னா, வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கத்த படிச்சுக்கோங்கங்கிறாங்க. அப்ப அந்த சங்கத்துடைய அமைப்பு, அது உருவாக்கப்பட்ட ஆண்டு, சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் நிறுவப்பட்ட ஆண்டு, ஏன் நிறுவுனாரு? அதுக்கப்புறம் சத்திய தர்மசாலை ஏன் நிறுவுனாரு? அந்த தர்மசாலையுடைய கட்டமைப்பு என்ன? அதை ஏன் நிறுவ வேண்டிய தேவை இருந்துச்சு? இது எல்லாத்தையுமே சேர்த்து நீங்க படிச்சுக்கிட வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீதி கட்சி. ஸோ நீதி கட்சியின் தோற்றமும், வளர்ச்சியும். ஸோ இதுவும் உங்களுக்கு பேக்கிரவுண்ட்ல இருந்து படிக்கணும். வரலாற்றுல இருந்து படிக்கணும். டைரக்ட்டா எடுத்துட்டு நீதி கட்சின்னா அதுலருந்து படிக்கணும். நீதி கட்சிக்குன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு வரலாறு இருக்கு. அவங்க பிராமணர் அல்லாதோர் இயக்கமாக மாறுவதற்கு முன்னாடி என்னென்ன அஜிடேஷன்ஸ்லாம் இருந்துச்சு. பிராமணர் அல்லாதோர் மக்களுக்கான பல்வேறு அ ச ஹாஸ்டல்ஸ் எப்படி நடத்துனாங்க, விடுதிகள் எப்படி நடத்திட்டு வந்தாங்க. இப்படிலாம் நெறைய பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ நீதி கட்சியுடைய தோற்றமும், வளர்ச்சியும்னு அதான் அதுக்கு அர்த்தம். வளர்ச்சின்னா அது ஹிஸ்டரிய படிக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இங்கிலீஷ்லயும் உங்களுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. ஸோ ஆரிஜின் அண்ட் டெவலப்மென்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி. ஸோ அத பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, பகுத்தறிவு இயக்கத்தின் தாக்கம், இம்பாக்ட் ஆஃப் ரேஷனலிஸ்ட் மூவ்மென்ட் அப்படிங்கிறாங்க. அதுல ஒண்ணு தான் சுயமரியாதை இயக்கம். ஸோ சுயமரியாதை என்கின்ற ஒரு இயக்கம் ஏன் தோன்றுச்சு? இப்ப ரீசென்ட் டேஸ்ல திராவிடம் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து ரொம்ப மக்கள் மத்தியில ஒரு ஆழமாக பிணைக்கப்பட்ட ஒரு கான்செப்ட்டா இருக்கு. நெறைய அரசியல் விவாதங்கள் எல்லாம் பேசு பொருளாக இருக்கு. கண்டிப்பா அதோட ரிஃப்ளெக்ஷன் கொஸ்டின் பேப்பர்லயும் கண்டிப்பாக இருக்கும். ஸோ கவர்ன்மென்ட்க்கு ஃபேவரபிளா இருக்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ கொஞ்சம் கேட்பாங்க. இப்போ சுயமரியாதை இயக்கம்னா என்ன? பெரியாருடைய 15 அம்ச கொள்கைகள் 15 பாயிண்ட் மேனிஃபெஸ்டோ. சுயமரியாதை இயக்கம் வந்து உதாரணத்துக்கு அது ஒரு அரசியல் இயக்கம் அல்ல. சமுதாய இயக்கம் தான். நிரூபிக்கவும் அப்படின்னு கேட்கலாம். சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் இஸ் நாட் எ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். இட் இஸ் ஜஸ்ட் எ சோசியல் மூவ்மெண்ட் அப்படின்னு என்ன பண்ணலாம்? கொஸ்டினா உங்களுக்கு கேட்கலாம். ஸோ சுயமரியாதை இயக்கத்தை பற்றி ஃபுல்லா டாப் டூ பாட்டம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அது தோற்றுவிக்கப்பட்டதுல இருந்து ஈரோடு எஸ். ராமநாதன் உருவாக்குனார். அதற்கு தந்தை பெரியார் தலைமை பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு அவர் தலைவராக மாறினார். ஸோ ஈ.வே. ராமசாமி பின்னர் சுயமரியாதை இயக்கத்திற்காக 15 அம்ச கொள்கைகளை வெளியிட்டார். அதுவரைக்கும் ஃபுல்லா படிச்சோம். ஸோ நெக்ஸ்ட் திராவிடன் மூவ்மெண்ட்ஸ். ஸோ திராவிட இயக்க வரலாறும், வளர்ச்சியும்.
ஸோ திராவிட இயக்கம் என்பது தமிழ்நாட்டுல வந்து ரொம்ப ஸ்டவுட்டான ஒரு பொலிட்டிக்கல் ஃபினோமினனா இருக்கிறாங்க. கடந்த ஒரு 50, 60 ஆண்டு கால அரசியல்கள்ல 1967ல அறிஞர் அண்ணா முதலமைச்சர் ஆனதுல இருந்து, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 67ன்னா இன்னைக்கு ஒரு 33, ஒரு 24 வருஷம். ஒரு 57 வருடங்கள், கிட்டத்தட்ட 60 வருடங்களாக அண்ணா பொறுப்பேற்றதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் திராவிட இயக்கங்கள் தான் தமிழ்நாட்டுல அரசியல் அமைப்பில் ஒரு முக்கியமான ஒரு வெற்றி பெற்று மக்கள்கிட்ட வந்து வாக்குகளை பெற்று இன்று ஆட்சி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். 2மே திராவிடர் இயக்கங்கள் தான். ஒண்ணு திராவிட முன்னேற்றக் கழகம், இல்லன்னா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். இதுபோக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், தாயக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம், ஸோ அதுக்கப்புறம் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம்னு பல்வேறு அமைப்புகள் எல்லாமே திராவிடம் என்கின்ற ஒரு கருத்தின் மூலமாகத்தான் ஒன்றிணைறாங்க. இப்ப திராவிடம் என்பதை பற்றி 9ஆம் கிளாஸ் புக்கு தமிழ்ல இருந்து வரிசையாக திராவிடம், திராவிடம், திராவிடம் என்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை மையமாக வச்சு தான் பேசுறாங்க. அதாவது திராவிடம் என்கின்ற ஒரு சொல் சமஸ்கிருதத்திலிருந்து உருவான ஒரு வார்த்தை. ஸோ இது எதற்காக உருவாக்கப்பட்டது என்று நம்ம வரலாற்றுல பின்னாடி போய் பார்க்கும் பொழுது, இதற்குடைய பின்புலம் என்று ஒண்ணு இருக்கு. ஹிஸ்டரி அத படிக்கணும். ஸோ திராவிடம் என்கின்ற ஒரு வார்த்தை உருவாக்கப்பட்டதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 17, 18வது, 19வது நூற்றாண்டுகள்ல எல்லாமே சமஸ்கிருத மொழி தான் மிகவும் செல்வாக்கு செலுத்திய மொழியாக இருந்திருக்கிறது. தமிழ் மொழியில அதிக கலப்பு செய்யப்பட்ட மொழி அது சமஸ்கிருத மொழி. இன்னைக்கே காலைல எந்திரிக்கிறோம், சூரியன்னு சொல்றோம். நம்ம அது தமிழ்ன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். அது சூரியன் கிடையாது. ஒரு 10 பேர் உங்களோட பேர சொல்லுங்க அப்படின்னு கேட்டா, ரித்விக், ரத்விக், ஷாத்விக் எந்த ஒரு பேரையா நம்ம சொல்லிர்றோம். உங்க பேர் என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு பேர சொல்லிர்றோம். 10 பேர்ல 9 பேர்கள் சமஸ்கிருத பேர்கள தான் வச்சிருக்கோம். ஸோ அந்தலட்சுமி, தனலட்சுமி, அந்தலட்சுமி, தானியலட்சுமி, எல்லா லட்சுமி அப்படின்னு பேர் வச்சாலும், நம்ம அடிப்படையா அந்த லட்சுமியில லே, எச்சு, மீ இந்த தமிழ் வார்த்தை இல்லையே அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம லட்சுமிங்கிற தமிழ் வார்த்தைன்னு நெனச்சுட்டு இருப்போம். அப்ப நம்ம பெயர்கள்ல இருந்து இன்னைக்கு எல்லாமே இது லட்சுமின்னு போய் நெறைய பேர் ஏதோ தமிழ் பேரான்னு ஆமா தமிழ் பேருன்னு சொல்லுவாங்க. அப்போ இது தமிழா, தமிழ் இல்லையா அப்படிங்கிற ஒரு குழப்பமே நமக்கு வந்திருக்கு. என்னடா இது நம்ம தாய்மொழி எதுன்னு இப்ப ஆட் ஒன் அவுட் மாரி ஆயிருச்சு. இது எது என் தாய்மொழி அப்படின்னு தெரியல. அப்ப பரிதி அப்படிங்கிற ஒன்றையும், சூரியன் என்கின்ற ஒண்ணையும் நம்ம வந்து மையமாக வச்சோம்னா, இதுல எது தமிழ் நம்ம ஆட்கள்ட்ட கேட்டீங்கன்னா, 100 பேர கேட்டீங்கன்னா, ஒரு 10 பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, பரிதின்னு சொல்லுவாங்க. 90 பேர் சாதாரண மக்கள் தமிழ் பேசக்கூடியவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, சூரியன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்ப அந்த அளவுக்கு நம்மளுடைய தமிழ் மொழியில சமஸ்கிருதம் ஒரு 500 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதிக்கம் செலுத்தி இருந்துச்சு. இந்த மொழியியல் ஆய்வுகளை பற்றி படிப்பதற்காக, இது ஏன் நான் கிளாஸா சொல்லல. இந்த திராவிட இயக்க வரலாறுன்னு சொல்லும்போது அதான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த மொழியியல் ஆய்வுகளை பற்றி படிக்கிறாங்க. பிரான்சிஸ் எல்லிஸ் என்ற ஒருத்தர் வராரு. அப்படி நெறைய ஆய்வறிஞர்கள்லாம் வரும்பொழுது, திராவிட இயக்கம் என்பதை உருவாக்குறதுக்கு முன்னாடி அடித்தளம் இட்டவர்கள் தான். விதை போட்டுட்டு போனது இவங்க தான். அப்ப இவங்களுடைய ஆய்வுகளுடைய புலமாக கடைசியில 1856ல ராபர்ட் கால்டுவெல் என்கின்ற ஒரு பெருமகனார் வெளியிட்ட ஒரு புத்தகம். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம். அவர்தான் திராவிட வார்த்தையை என்ன பண்றாரு, புத்தகங்கள்ல அச்சிட்டு வெளியிடுறார். அதற்கு பிறகு தான் என்ன சொல்றாங்கன்னா, தென்னிந்திய மொழிகள் எல்லாத்தையும் ஒன்றிணைத்து, தமிழ் மொழி உட்பட எல்லா மொழிகள் ஒரு 28 மொழிகளுக்கு மேல ஒன்றிணைத்து, இவை அனைத்தும் ஒரே வேர்ல இருந்து தோன்றியது. சமஸ்கிருதம் வேற, நீங்க வேற. அப்போ சமஸ்கிருத மொழிக்கும் உங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சமஸ்கிருத மொழிய விட மிக பழமையான மொழி தமிழ் மொழி. அப்ப தமிழ்ல இருந்து தோன்றிய எல்லா மொழிகளுமே தனியாக பிரிந்து மலையாளம், துளு, கன்னடம் இப்படி மொழிலாம் வந்திருக்கு. அதற்கெல்லாம் தாய்மொழி தமிழ் மொழிதான் என்று சொல்லி ஒரு புத்தகத்தை எழுதிட்டு போறார். அப்போ திராவிடம் என்பது தமிழ் மொழியை மையமாக வைத்து தொடக்க காலத்தில் உருவான ஒரு இனம் தான் திராவிட இனம். இன்று மலையாளத்துல பேசுறவங்க மலையாளியாக இருக்கலாம். அது மொழி. ஆனா அவர்களுடைய இனம் திராவிட இனம். ஏன்னா தமிழ் மொழியிலிருந்து தான் மலையாளம் உருவாயிருக்கு. தமிழ்ல இருந்து தான் கன்னடம் பிரிந்து போயிருக்கு. தமிழ்ல இருந்து தான் தெலுங்கு பிரிஞ்சு போயிருக்கு. அப்ப மொழியால் அவங்க தெலுங்கர், இவர் கன்னடர், இவர் மலையாளி. பட் இனத்தால் இவர் திராவிடர் என்று இவர் அசெப்ட் பண்றார். ஸோ திராவிட இயக்கத்துடைய வரலாறுனா அங்கிருந்து ஆரம்பிச்சு அதற்கு பிறகுதான் வளர்ச்சி அடைய ஆரம்பிக்கும். அதற்கு பிறகு படித்த ஆளுமைகள் எல்லாமே திராவிட இயக்கம், திராவிட சிந்தனைகள்ல வர ஆரம்பிச்சாங்க. ஸோ தனித்தமிழ் இயக்கம் என்கின்ற ஒரு இயக்கம் பின்னாடி உருவானது. இது அப்படியே அதுல இருந்து கான்ட்ராஸ்ட் ஆனது. தனித்தமிழ், தூய்மையான தமிழ்வாதத்தை கொண்டு வர வேண்டும். சமஸ்கிருத வடமொழி கலப்புகள் இல்லாமல் பேச வேண்டும். இதுக்காக உருவான இயக்கம் தனித்தமிழ் இயக்கம். தனித்தமிழ் இயக்கத்துல முக்கியமான 2 ஆளுமைகள் நல்லா படிச்சுக்கங்க. மறைமலை அடிகளார் ஒருத்தர் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பரிதிமாற் கலைஞர் இருக்காரு.
இதுக்கப்புறம் தமிழ் சீர்திருத்த ஆளுமைகள். தமிழ் மொழியை சீர்திருத்தம் செய்தவர்கள் நெறைய அறிஞர்கள். அவங்கள்ல நீங்க திருவி கல்யாண சுந்தரனார் இருக்காரு, பாரதியார் இருக்காரு, பாரதிதாசன் இருக்காரு. சமூக சீர்திருத்த ஆளுமைகளை இவங்க கேட்கும்போது தந்தை பெரியார், அறிஞர் அண்ணா, கி.ஆ.பி. விஸ்வநாதன் நெறைய பேரு தமிழ் சீர்திருத்த ஆளுமைகளாகவும் இருந்திருக்காங்க. மொழியை சீர்திருத்த, சமூக சீர்திருத்தத்திற்காக போராடியவர்களாக இருந்திருக்காங்க. ஸோ இதுவரைக்கும் நீங்க ஏற்கனவே படிச்சது தான். அத அப்படியே ரீகால் பண்ணிட்டு, அதுல எப்படி எப்படி கொஸ்டின்ஸ் ஃபேக்டர் ரெடி பண்ண முடியுமோ ரெடி பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ கடைசி நம்ம பார்க்கக்கூடிய 2 டாபிக் வந்து தமிழர்களின் கலை. ஸோ தமிழர்களின் பண்பாட்டு மரபுகள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் அறவியல் என்கின்ற ஒரு புத்தகத்துல அழகா வரிசையா குடுத்திருப்பாங்க. பண்பாடுனா என்ன? கலாச்சாரம்னா என்ன? ஸோ இது தமிழ்ல மட்டும் தான் இந்த சோர்ஸ் கிடைக்குது. ஸோ நம்மளுடைய ஹிஸ்டரி புக்ல நெறைய இடங்கள்ல நம்ம ஆங்கிலத்திலே அத மொழிபெயர்த்து வச்சிருக்கிறோம். ஸோ ஹிஸ்டரி புக்க ரெஃபர் பண்ணி ஏ3 தமிழ் ஹிஸ்டரி மீடியம் ஹிஸ்டரி தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புக்ல நீங்க பார்க்கலாம். ஆனா இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சோர்ஸ் வந்து அறவியலும், ஸ்பெஷல் தமிழ், சிறப்பு தமிழ் என்று சொல்லக்கூடிய 11, 12ஆம் பாட புத்தகங்கள்ல இதிலிருந்து நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். தமிழர்களின் பண்பாட்டு மரபுகள். பண்பாடுன்னா என்ன? இப்ப நம்ம திருவிழாக்கள கொண்டாடுறோம். இது நம்மளுடைய பண்பாடு. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு கலந்துக்கிறது நம்மளுடைய பண்பாடு. சூரிய வழிபாடு நம்ம செய்றோம். அதுக்கு பேரு பண்பாடு. அப்படி வந்து நம்மளுடைய ஆடை அணிகலன்கள் பண்பாடு. நம்மளுடைய வணக்கம் செலுத்தும் மரபு பண்பாடு. பெரியவர்களை மதிப்பது பண்பாடு. பிறருக்கு வந்து உபசரிப்பதுக்கு பேரு பண்பாடு. விருந்தோம்புவதற்கு பேரு பண்பாடு. இப்படி பண்பாட்டு மரபுகள் நெறைய கூறுகள் தமிழ்ல இருக்கு. அதெல்லாம் என்னென்னங்க அப்படி வரிசையா குடுத்திருக்காங்க. தமிழர்களுடைய பண்டைய பண்பாட்டு அறிவு. பண்டைய நாகரிகங்கள்ல அவங்க எப்படி விருந்தோம்பல் செஞ்சாங்க? அவங்க எப்படி வந்து பழக்கங்கள் வழக்கங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இங்க குடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் அங்க வந்துருது. தமிழரின் வழமையான சிந்தனை மரபுகள் அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஸோ இத இங்கிலீஷ்ல என்ன குடுக்காங்கன்னா, ஏன்ஷியன்ட் கல்ச்சுரல் நாலேட்ஜ் ஆஃப் தமிழ். அதுபோக கன்வென்ஷனல் தாட் ஆஃப் தமிழ். கல்ச்சுரல் எலமெண்ட் அப்படின்னு என்ன பண்றாங்க? இத வந்து மென்ஷன் பண்றாங்க. எல்லாமே அங்கேயே நோட்ஸா உங்களுக்கு இருக்கு. வளமையான சிந்தனை, பண்பாட்டு கூறுகள். அதான் மேலேயும் குடுத்துருக்காங்க. பண்பாட்டு அறிவு, பண்பாட்டு கூறுகள். இது ஒண்ணும் பெரிய ஒவ்வொன்னுக்கும் ஒரு வார்த்தைக்கு வித்தியாசம் இல்ல. பண்பாட்டு கூறுகள்னு என்னது? அது வந்து எலமெண்ட்ஸ். என்னென்ன எலமெண்ட்ஸ்? ஒரு ஒரு எலமெண்ட்டா எடுத்து பேசுறது. அதிகபட்சமா தமிழர்கள் அப்டின்னா ஒருத்தங்கள வந்து ஒரு நம்மளே சொல்றோம் இல்லையா? ஒரு விரோதியா ஆனாலும் வீட்டுக்குள்ள வந்தா, அவங்கள வணங்கி வீட்டுக்குள்ள வாங்கன்னு சொல்றது தமிழர் பண்பாடு. ஸோ பண்பாடு என்பது பண்படு என்கின்ற ஒரு வார்த்தையிலிருந்து உருவானதுன்னு டி.கே. சிதம்பரநாதர் என்பவர் சொல்றார். பண்படு. பொதுவா வந்து கல்ச்சர் அப்படின்னு சொல்றோம். உலகத்துல எல்லா நாடுகளுமே தமிழ் கல்ச்சர பார்த்தா வியக்குறாங்க. நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வேட்டி சட்டைய கட்டிட்டு நின்னுட்டு, "ஏய் தமிழ் கல்ச்சர நாங்க தான்ப்பா பண்பாட்ட காப்பாத்துறோம்." அப்படின்ட்டு இந்த YouTubeல, Instagram நெறைய வீடியோஸ் போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு வேட்டி சட்டைய கட்டிட்டு, ஒரு வேட்டி சட்டைய கட்டிட்டு, இல்ல ஒரு பட்டு சேலைய கட்டிட்டு, பொங்கல் அன்னைக்கு நாங்க இன்னைக்கு தமிழ் பண்பாட்ட ஓங்கி நிக்கிறோம். ஸோ பண்பாடு என்பது வெளிப்புறத்தில் காட்டக்கூடிய மாற்றம் கிடையாது. அதுக்கு பேர் கல்ச்சர்ன்னு பேர். அதுக்கு பேர் வந்து சிவிலைசேஷன். நாகரிகம் என்று பேர். உதாரணத்துக்கு 500 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள், பெண்கள் மேலாடை அணியாம இருந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆடை அணிஞ்சிருந்திருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பேண்ட் ஷர்ட்ஸ் போடுறோம். இப்போ ஒரு வேலை பார்க்கக்கூடிய இடத்துல அதுக்கேத்தாப்புல ட்ரெஸ்ஸஸ் போடுறோம். இதுக்கு பேரு சிவிலைசேஷன். நாகரீகம். இதுக்கு பேரு பண்பாடு கிடையாது. பண்பாடு என்பது உள்ளார்ந்தது. நம்ம தமிழ் மக்கள் அமெரிக்காவுக்கு போயிருந்தாலும் வாழை இலையில சாப்பிடுறாங்க இல்லையா? இது வந்து தமிழர்களின் பண்பாட்டுல ஒன்று. இப்போ பண் ப ப உணவுப் பொருட்கள எடுத்துக்கிறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்ல தமிழர்களின் பண்பாடு வெளிப்படும். இப்போ பண்பாட்டு மரபுகள் என்ன? அதோட கூறுகள் என்ன? அப்படிங்கிறத படிக்கிற மாதிரி உங்களுக்கு குடுத்துருக்காங்க. இது எல்லாமே அந்த சிறப்பு தமிழ்லயும் அறவியல் மற்றும் பண்பாடுன்னு ஒரு பகுதியே குடுத்துருக்காங்க. 11த், 12த் எத்திக்ஸ் புக் அதுதான் ஃபுல்லா சோர்ஸ். நெக்ஸ்ட் தமிழ்நாடு அரசு சின்னங்கள் என்னென்ன பயன்படுத்துறாங்க? இது டைரக்ட் கொஸ்டினா கேட்கவே வாய்ப்பு அதிகமா இருக்கு. தமிழ்நாட்டுடைய அரசு சின்னங்களை வரிசைப்படுத்தி எழுதுங்கன்னா முடிஞ்சு போச்சு. தமிழ்நாட்டுடைய மாநில மரம், தமிழ்நாட்டுடைய மாநில பறவை, தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு, தமிழ்நாட்டுடைய மாநில பழம் எல்லாத்தையும் வரிசைப்படுத்தி எழுதி, அதற்கான முக்கியத்துவம் என்ன? அரசு என்ன குடுத்துட்டு இருக்கு? நீலகிரி வரையாடுக்கு என்ன திட்டம் வச்சிருக்காங்க அரசு? இதெல்லாம் எடுத்து எழுதினீங்கன்னா முடிஞ்சு போச்சு. இதுல வேற எதுவும் கேட்க முடியாது. அரசு சின்னங்களுக்கு என்ன கேட்க முடியும்? நெக்ஸ்ட் பண்பாட்டுத்துறை வல்லுனர்கள். தமிழ்நாட்டுடைய கல்ச்சர் வந்து உலகம் முழுவதும் கொண்டு சேர்ப்பதற்கு நெறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு மகாதேவன் இருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு உலக பண்பாட்டு தமிழ் கலாச்சாரத்தை பரப்புவதற்கான அமைப்பு டெல்லியில் நிறுவப்பட்டிருக்கு. தமிழ் உலக ஆராய்ச்சி நிறுவனம் நிறுவப்பட்டிருக்கு. இந்த பண்பாட்டுத்துறை வல்லுனர்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாட்டுப்புற நடனங்கள், ஃபோக் டான்ஸஸ் இது அப்படியே உங்களுக்கு ஸ்கூல் புக் 10த் புக்ல கூட உங்களுக்கு நிகழ்கலை என்கின்ற ஒரு பகுதியில சின்ன சின்ன டான்ஸஸ் பத்தி குடுத்திருக்காங்க. இது இன்னும் டீட்டெயிலா தெரியணும்னா சிறப்பு தமிழ் எடுத்துற வேண்டியதான். ஸ்பெஷல் தமிழ் புக் எடுத்தீங்கன்னா நாட்டுப்புற நடனங்கள் என்னென்ன இருக்கு? ஒயிலாட்டம், மயிலாட்டம்,
அதுக்கு தப்பாட்டம், கரகாட்டம், தேவராட்டம் எல்லா நடனங்களும் குடுத்து நாட்டுப்புற இசைகள் என்னென்ன இருக்கு? கட்டியங்காரன் என்னென்ன செய்கிறார்? இது எல்லாத்தையும் குடுத்து நாட்டுப்புற நாடகம்னு ஒரு பகுதியே தனியா இருக்கு சிறப்பு தமிழ் புக்ல. நாடகத்துல வந்து கட்டியங்காரனுடைய வேலை என்ன? நாடகத்த எப்படி நிகழ்த்துறாங்க? தெருக்கூத்துலருந்து நாடகம் எப்படி மாறுச்சு? நாட்டுப்புற நாடகம் எப்படி விடுதலை போராட்டத்துல பங்கு பெறச் செய்தது இதுவரைக்கும். கடைசியில உலக தமிழ் மாநாடுகள் ஏற்கனவே ஒரு 10 உலக தமிழ் மாநாடு வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த உலக தமிழ் மாநாடோட இம்பாக்ட் என்ன? கடைசியா நடந்த சிக்காகோல நடந்த 10வது உலக தமிழ் மாநாடு என்ன? இணைய தமிழ் மாநாடு உலகம் முழுவதும் எங்கெங்க நடக்குது? அத பத்தி உள்ள சிறப்பம்சம் என்ன? தமிழ் உலக ஆராய்ச்சி நிறுவனத்தோட முக்கியத்துவம் அதுல என்ன இருக்கு? எப்படி மாநாடுகள வந்து நடத்தியிருக்காங்க? தமிழ்நாட்டுல நடந்த மாநாடுகள் என்னென்ன? அதெல்லாம் எடுத்து எழுதுங்க. இப்படின்னு கொஸ்டின்ஸ் இந்த ஏரியால நெறைய கேட்கலாம். ஒரு பகுதி ஏற்கனவே தெரிஞ்ச பகுதி தான். இன்னொரு பகுதி நீங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு, மீதி சிறப்பு தமிழையும் இத வச்சு பார்த்தா வெறும் புக்ல இருந்தே இத ஃபுல்லத்தையும் படிச்சு முடிச்சிடலாம். வேற வெளிய போய் தேடி பார்க்கறதுக்கு முதல்ல உள்ள பகுதிகள் நெறைய இருக்கு. பின்னாடி உள்ள பகுதிகள்லாம் அப்படியே ஸ்கூல் புக்க வச்சு அப்படி கடகடன்னு என்ன பண்ணிக்கலாம், படிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இங்கிலீஷ்லயும் அதே தான் குடுத்துருக்காங்க. தமிழ்நாடு ஸ்டேட் கவர்ன்மென்ட் சிம்பல்ஸ், எக்ஸ்பெர்ட்ஸ் இன் கல்ச்சுரல் ஃபீல்ட்ஸ், ஃபோக் டான்சஸ், ஃபோக் மியூசிக், ஃபோக் டிராமா, வேர்ல்டு தமிழ் கான்ஃபரன்சஸ் பல அம்சங்கள உள்ளடக்கிய கேள்விகளாக என்ன பண்ணலாம்? கேட்கலாம். வெறும் 3 10 மார்க் தான் எழுதப் போறீங்க. அதனால நான் என்ன சொல்றேன், என்னோட ஸ்பெஷல் இது என்னன்னா, உங்களுக்கு இதுல ஒரு 5, 6 பகுதியா நான் பிரிச்சிருந்தோம். இதுல ஒரு 5 பகுதிகள தெளிவா படிச்சுட்டு, உங்களுக்கு சப்போஸ் திருக்குறள் போன்ற பகுதிகள்ல வந்து, நீங்க ஏற்கனவே தமிழ் சொசைட்டிக்கு இப்ப அங்க கட்டாய தமிழுக்கு படிக்கிற மாரி படிச்சு வச்சுக்க வேண்டியதான். மீதி இருக்கக்கூடிய பகுதி நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணீங்கன்னா, 5ஏ 5 பகுதிகள் தான் இருக்கு. இந்த 5 பகுதிகள் வந்து கண்டிப்பா ஒவ்வொரு ஏரியால இருந்தும் ஒரு கேள்விகள் கேட்டா கூட, நீங்க நல்லா தெரிஞ்ச கேள்விய ஃபில்டர் பண்ணி அழகா என்ன பண்ணிறலாம், எழுத முடியும். ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். இதோட சோர்ஸஸும் நான் உங்களுக்கு சொன்னேன். பள்ளி பாட புத்தகங்கள வச்சு இத எழுதக்கூடிய அளவுக்கு இதுல சோர்ஸஸ் நான் சொன்னேன். இது போக ரிட்டன் பிராக்டிஸ் தான். டிஸ்கிரிப்டிவ் பொறுத்தவரைக்கும் நீங்க என்னத்த தான் நீங்க நெறைய விஷயங்கள் 100 மேட்டர் மண்டையில தெரிஞ்சு வச்சிருந்தாலும், தெரிஞ்ச விஷயங்கள சிறப்பாக பேப்பர்ல ரெப்ரசன்ட் பண்ற அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு தான் மார்க் அதிகம். கம்மியான ஃபேக்ட் இருந்தாலும், அத அழகாக பிரசன்டேஷன்ல குடுத்து அழகாக மார்க் வாங்கிட்டு போயிரலாம். ஸோ ரொம்ப எளிமையா இருக்கும் இந்த பகுதி. மத்த பகுதியிலாவது நீங்க அதிகமா டேட்டாஸ கலெக்ட் பண்ற மாரி இருக்கும். நீங்க சயன்ஸ் அண்ட் டெக்கோ மொத்தத்துல டேட்டா நெறைய குடுக்குற மாரி இருக்கும். இது வந்து டேட்டா குடுக்க வேண்டியது. தமிழ் சமுதாயம், பண்பாடு மற்றும் தொன்மைங்கிற பகுதி ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பகுதி. உங்களுக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா, மேல 40, 30, 50, 40, 60, 40 மதிப்பெண் இதுதான் கொஞ்சம் இருக்கிறதுலயே கம்மியான மதிப்பெண் குடுத்துருக்காங்க. ஆனா சிம்பிளான டாபிக் தான். தமிழ் மீடியத்தில உள்ளவங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பகுதியா இருக்காது. பட் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியத்தில படிக்கிறவங்க இந்த பகுதிகள கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா, அதுல 30, 30 அவங்க அடிச்சுட்டு போறாங்கன்னா, நீங்க இந்த 30 மதிப்பெண்களுக்கு மேக்ஸிமம் 3 கேள்வியும் சரியாக அடிக்கிற அளவுக்கு நீங்க ஆன்ஸர் பண்ணணும். இப்ப தமிழ் சொசைட்டிய பத்திலாம் உங்களுக்கு அதிகமா இந்த பின்னாடி உள்ள பகுதி திருக்குறள தாண்டி உள்ள பகுதி எத கேட்டாலும் நீங்க இங்கிலீஷ்ல அழகா சமாளிச்சு எழுதிட்டு வந்துருவீங்க. அந்த சங்கம் லிட்டரேச்சரும் தமிழ் இலக்கியத்துல திருக்குறளை பற்றி கேட்கும் பொழுது மட்டும் தான் உங்களுக்கு ஆங்கிலத்துல எழுதுறது கொஞ்சம் சிரமமா இருக்கும். அதே மாரி நீங்க சாய்ஸ்ல விட்டுட்டு பின்னாடி உள்ளதுலயே இந்த கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்து அழகா மேட்ச் பண்ணதுல இங்கிலீஷ்ல ஈஸியா மேனேஜ் பண்ணிட்டு போகக்கூடிய பேப்பர் தான் இது. தேங்க் யூ.